ஹாய் எவ்ரிவன், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவில் இருக்கிறோம். 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு பற்றி. மேக்ஸில் கொஸ்டின் பேப்பர் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கிட்டு கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வருடம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கிறது ஈஸியாக கணிச்சிடலாம். அதே சமயம் நம்ம இதுதான் வரும் அதுதான் வரும்னு மேக்ஸில் மட்டும் நம்பிட்டு போயிடக்கூடாது. எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா கட் ஆஃப் நம்பி இருக்க சப்ஜெக்ட்டு. ஸோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். என்னென்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் நம்ம ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை மாற்ற முடியும். சரிங்களா, கரெக்டாக கொண்டு போக முடியும். புரிஞ்சுக்கோங்க. அண்டு நான் இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னால கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட ஹாஃப் ஏர்லி கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுருக்கிறேன். ஹாஃப் ஏர்லி ரிவிஷன் 1 இதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஹாஃப் ஏர்லி ரிவிஷன் 1 முடிஞ்சிருக்கும். இந்த 2 கொஸ்டின் பேப்பரும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எது ரிப்பீட் ஆகிட்டுருக்கு, எந்த சாப்டரில் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இப்போ 4.5ல் சம்மு வருதா? நான் ஒரே சம் வரதை பற்றி சொல்லலை. இப்போது ஆயிலர்ஸ் தியரம் இருக்குது 8.7. 8.7லேருந்து சம் வந்துக்கிட்டே இருக்கா, வந்துட்டு இருந்துன்னா பப்ளிக்கில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கணிக்க முடியும். ஸோ இப்போ நான் அனலைஸ் பண்ணுற பாருங்க. புக் பேக் 1 மார்க்னு எடுத்து 18 1 மார்க் பக்கம் புக் பேக்கே கேட்குறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 18 1 மார்க் புக் பேக் கேட்குறாங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 16 வரைக்கும் புக் பேக் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 மட்டும் கம்புக் கிரியேட்டிவிட்டி கொஷின்ஸ்ன்னு இருக்குது, அது கேட்கலாம். மீதி 2 ஓனாவே கேட்கலாம். ஸோ இந்த கம்புக் கிரியேட்டிவிட்டி கொஷின்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி பிடிஎஃப் போட்டாச்சு. கம்புக்கு விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு நினச்சிங்கனாலே வரும். ஸோ இப்போது 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் பேட்டர்ன் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் பாருங்கள், நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு சாப்டர், ஃபோர்த்து சாப்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் 8th 11th 12th இந்த 7 சாப்டர் மட்டும் படித்தாலே 2 மார்க் 3 மார்க் எவ்வளோ எழுதலான்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு லெசன் ஒரு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஏ இன்வர்ஸில் அட்ஜாயின் கொடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தெரிஞ்சு ஈஸியாக போட்டுடலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் Z1 B Z2 கான்ஜுகேட் எடுத்த ஆன்சரு ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றிடலாம். பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் 2i + 2 என்ன 3.2. எக்ஸைஸ் 3.2ல் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் போட்டு. அடுத்தது பிரின்சிபல் வேல்யூ. சரிங்களா. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 வேல்யூ என்னங்க இது ஈஸி. ஸோ இந்த 4 சாப்டர்லேருந்து வந்திருக்குது. ரெண்டாவது 8th சாப்டர்லேருந்து 8.4ல் இந்த லாக் இது ரிப்பீட்டுங்க, இது போட்டு பாருங்கள். சரிங்களா. அதுக்கப்புறம் 10th சாப்டர் ஆர்டர் டிகிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. மாற்றி ஆர்டர் டிகிரி 10.1லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ 11th 12th இங்கே வரல, ஆனால் 2 மார்க்கில் நமக்கு ஒரு 5 கவர் ஆகுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்டர் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வந்திருக்கு. நேர்மாரணி காணல் கண்டிப்பாக இது போட்டுடலாம். அடுத்து பியூர்லி இமேஜினரி இதுவுமே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் போட்டுடலாம். இது பாருங்கள் 3.6லேருந்து வந்திருக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் 3rd சாப்டரில். அதே மாதிரி இது பாருங்கள் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 நம்ம 2nd சாப்டரில், அதாவது 4.2லேருந்து வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு, அதுவுமே கேட்டிருக்காங்க 3 மார்க்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th சாப்டரில் லீனியர் அப்ராக்சிமேஷன் சொல்லிட்டு கியூப் ரூட் ஆஃப் 8.1லேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஷோ தட்டுன்னு சொல்லி ட்ரூத் டேபிள் ஒன்று வந்துருச்சு. அப்போ கணக்கு போட்டு பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ 6 3 மார்க் எழுத முடியுது, 6 2 மார்க் எழுத முடியுது. அதுக்கு தான் சொன்ன இந்த 7 சாப்டர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு. அது போக சில விஷயங்கள் 7th சாப்டர் மெக்லாரன் சீரீஸு, எல்ஹாபிட்டால் ரூலு, இங்கே 7th சாப்டரில் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லீனியர் அப்ராக்சிமேஷன், அதாவது 9.3 பொறுத்த வரைக்கும் அந்த 9.26லேருந்து 9.30 வரைக்கும் உள்ள எக்ஸாம்பிளும் 2nd 10th சம்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா 7th சாப்டரில் 7.1 7.2 7.3 7.4 7.5 இந்த 5 எக்ஸைஸ் தரவாக இருங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மிட்டமுக்கு படித்தது தான். ஸோ நான் 6th சாப்டர் இங்கே டச் பண்ணல, 9th சாப்டர் டச் பண்ணாமலே 6 எழுத முடியுது. கம்பல்சரி முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா. கம்பல்சரி ஒன்றும் கஷ்டமாக கேட்கலாம். இந்த தடவை கம்பல்சரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் நம்மளால் கணிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு ஐடியா கிடைக்கிது. 2 மார்க் 3 மார்க் எப்படி படித்தா எப்படி இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 7 சாப்டர் முடிச்சுருங்க. அண்ட் 7th சாப்டர் 10th சாப்டரில் 10.1 10.2 10.3 10.5 9th சாப்டர் 9.3 6th சாப்டரில் 6.1 6.2 6.3 6.4 அண்ட் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன், ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ் இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்சால் 5th சாப்டர் 5.1 5.2வும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்துமே சம்முகள் கேட்குறாங்க பாருங்கள். 5.2லேருந்து ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் வித் ஃபோக்கி அண்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ். நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸுங்கும் போது x/a² + y/b² = 1. இங்கே ஃபோக்கையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏஇ கிடச்சிருச்சு. ஸோ ஏஇ ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு, ஏபி கண்டுபிடிச்ச ஆன்சரு. ஸோ அதனால் நீங்கள் இந்த 5.2 போடுறது தப்பு இல்லை. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் லாம்டா மியூ அடிக்கடி கேட்குறாங்க, கே அடிக்கடி கேட்குறாங்க.
கெமிஸ்ட்ரி பேலன்ஸும் கேட்குறாங்க, காஸ் எலிமினேஷன் மெத்தட் கேட்குறாங்க, கிராமர் ரூல் கேட்குறாங்க. இது எல்லாமே மொத்தமாக பார்த்துட்டு போங்க, உங்களால் எழுத முடியும். ஆர் சாய்ஸில் 4.5 கேட்டிருக்காங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் x² + y² இது வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்தது இந்த கேசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிக்கிறது நல்லது. அதுலேயும் இந்த கேசம் 11.2ல் 6வது கணக்கு எக்ஸாம்பிள் 11.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிட்டர்மைன் தி இன்டர்வல் ஆஃப் கான்கேவிட்டி கேட்டிருக்காங்க. லென்த்து அதாவது 5.2ல் ஓசி வெர்டிசிஸ் சென்டர் அந்த டைரக்ட்ரிக்ஸ் அந்த கொஸ்டின் கேட்டாங்க. லென்த் ஆஃப் தி மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ் அதுவும் கேட்குறாங்க. அண்ட் ஃபைன் தி பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். நீங்கள் காம்பினேஷனுங்கிறது எந்த காம்பினேஷனில் வேணாலும் கேட்பாங்க. ஆர் சாய்ஸில் மேலே அனலிட்டிக்கல் வந்தால் கீழே வெக்டர் தான் வரணுன்ட்டு இல்லை, டிஃப்ரென்ஷியல் கூட வரலாம். அந்த காம்பினேஷன் மட்டும் யாருனாலையும் கணிக்கவே முடியாது. ஆனால் 6.7லேருந்து ஒன்று வந்துருங்க. 6.7லேருந்து கட்டாயமாக ஒன்று வந்துடும், போட்டு பாருங்கள். 4.5லேருந்து ஒன்று வந்துடும். அதே மாதிரி 8.7லேருந்து இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குது. இது ஒரு க்ரியேட்டிவிட்டி கொஸ்டின், பட் ஆனால் இது போட்டுடலாம், நீங்கள் போட்டு பாருங்கள். 9.8லேருந்து ஒன்று வந்துடும், ஏரியா சம்லேருந்து ஒன்று வந்துடும். அதே மாதிரி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதுலேருந்து ஒன்று வந்துடும். அதே மாதிரி 3rd சாப்டர் 3.5 3.4லேருந்து ஒன்று வந்துடும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 10.8 மேர்டர் சம் கேட்டிருக்காங்க, அதுவே கேட்க வாய்ப்பு இருக்குது. 2nd சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் உங்களுக்கு தெரியும். 5.5லேயும் வரக்க ஒன்று வாய்ப்பு இருக்குது. ட்ரூத் டேபிளும் ஈஸி தான். ஸோ ஒரு டீசெண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர், ஈஸியான ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தெரியுது. நான் இப்போ சொல்லக்கூடிய யூனிட்லேருந்து வரும். இப்போ மிச்சமீதி விட்டுருக்க யூனிட் என்ன 7.1 7.2 7.8. 7th சாப்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவிட்டின்னு கேட்டிருக்காங்க. கான்கேவிட்டின்னு கேட்கும்போது நம்ம கான்கேவிட்டியும் தரம் இருக்கணும் 7th சாப்டரில். ரொம்ப முடியாதவங்க 7.1 7.2 7.8 தரம் வருங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது நோட் பண்ணாலே இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரு 1 மார்க்கு. அதே மாதிரி 18லேருந்து 19 புக் பேக்கு. இது கொஞ்சம் பிளர்ராக இருக்கும், நான் சொல்கிறேன். மைனர் மெத்தட் கேட்டிருக்காங்க. ரேங்க் மெத்தடும் கேட்கலாம், மைனர் மெத்தடும் கேட்கலாம், காஸ் ஜார்டனும் கேட்கலாம். எல்லாம் தெளிவாக இருங்க. ஃபஸ்ட் எக்ஸைஸ் பொறுத்த வரைக்கும் 1.1லேருந்து 1.4 வரைக்கும் 2 மார்க் தெளிவாக இருங்க. இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது வந்து ஈக்குவல் ரூட்ஸ் ஃபைன் கே 3.2ல் எக்ஸாம்பிள் சம் b² - 4ac ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறது. சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் சொன்னால் 5.1 படிங்கன்னு. அதே மாதிரி a டாட் b cross c எடுத்துகிட்டு டாட் ப்ராடக்ட் எடுத்த ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்த ஆன்சர் அந்த மாதிரி ஈஸியாக கேட்பாங்க. அடுத்தது எலாப்ரியால் ரூல்லேருந்து எக்ஸாம்பிள் 11.40 நினைக்கிறேன், அது கேட்டுகிட்டே இருக்காங்க. e பவர் இன்வர்ஸ் அது வந்து கீழே வந்துடும், போட்டுக்கோங்க. கால்குலேட் தி டிஃபரன்ஷியல் டிஜி. இது வந்து எக்ஸாம்பிள் சம் x² + sin x 2x + cos x dg/dx போட்டு dx எப்படி கொண்டு வந்துடணும். இது வந்து 8.2லேருந்து கேட்குறாங்க. ஸோ 8th சாப்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆர்டர் அண்ட் டிகிரி திரும்பவும் 10.1லேருந்து கேட்டிருக்கேன். இது லாக் எடுத்து போடணும். ப்ராபபிலிட்டிலேருந்து ஒன்று வந்திருக்குது. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து லாஸ்ட் சம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த 7 சாப்டர் ஒழுக்கமாக படிச்சினாலே நல்லா எழுதலாம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த வருஷம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, ரிப்பீட் ஆகுதுன்னா. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 1/u = 1/v + 1/w. காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 மார்க்கில் 1 வரும், 3 மார்க்லேயும் 1 வரும். அதே மாதிரி 5.2ல் திரும்ப வந்துருக்கு பாருங்கள். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் பேரபோலா வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ். ஈஸி. வெர்டெக்ஸ் பார்த்தாலே தெரியுது எந்த சைடு பேரபோலா வருங்கிறது வெர்டெக்ஸ் தான் முடிவு பண்ணணும். வெர்டெக்ஸ் 5, இருக்குது. 5, எங்கே வருங்கிறது கரெக்டாக கணிச்சிங்கன்னா ஃபோக்கஸும் அங்கேயே தான் வருது. 2, கணிச்சிங்கன்னா எந்த பேரபோலான்னு கணிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சம். அதே மாதிரி 6.3லேருந்து ஒன்று கேட்குறாங்க. நான் சொன்னேன் 6.1லேருந்து 6.5 வரைக்கும் படிங்க. அசிம்டோட்லேருந்து கேட்டிருக்காங்க, முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. 8.7 கேட்டிருக்காங்க. 8.7லேருந்து 3 மார்க் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 9.6ல் ரெடக்ஷன் ஃபார்முலாலேருந்து கேட்டிருக்காங்க. ரெடக்ஷன் ஃபார்முலா போன வருஷமும் வந்தது. இது பாருங்கள், சால்வ் sin inverse of x = cos inverse of x² - 1 - cos inverse of x. இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது பாருங்கள் 4th சாப்டரில். பட் இது வந்து ஈஸி. மேக்ஸிமம் மினிமம் ஆர் கேட் அண்ட் கேட் யூஸ் பண்ணுறது. இதுவுமே 8th சம்மு 12.1ல் கட்டாயமான பூலியன் சம்மு கண்டிப்பாக வரும். ஸோ இது பாருங்கள், சால்வ் dy/dx = sin² x - சப்ஸ்டியூஷன் மெத்தடு 10.5. ஸோ ஆக மொத்தம் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தா நமக்கு தெரியுது. ஃபஸ்ட் சாப்டரு, 2nd சாப்டரு, 5.2, அப்புறம் 8.7, அதுக்கப்புறம் 12th சாப்டரு, அதுக்கப்புறம் ஒரு 4th சாப்டர். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு 6 எழுத முடியுது. ஸோ அதான் நான் சொல்கிறேன். அடுத்து லாம்டா மியூ திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. லாம்டா சம் கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த லாம்டா அப்படின்னா 1.7. சரிங்களா, 1.7 இருக்க லாம்டா. ஸோ லாம்டா மியூங்கிறது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஆர்குமெண்ட் சம்மு திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு, இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3.5லேருந்து சம்மு வந்துக்கிட்டே இருக்குது.
அதுக்கப்புறம் 4.5லேயும் சம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலாவோட 5.2 சம்ஸ், வெர்டெக்ஸ், லோ ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கொஸ்டினும் அண்ட் ஃபோசி, சென்டர், வெர்டிசஸ், இதோட டைரக்ட்ரிக்ஸோட ஃபார்முலா ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக கேட்குறாங்க. அந்த 8th சம்மு 4th சம்மு எக்ஸாம்பிள் ஓரியன்ட், அதையும் பார்த்துக்கணும். ஷோ தட் இன்டர்செக்ட் ஆல்சோ, இது பாருங்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இது இன்டர்செக்டான்னு பார்த்து ஃபைண்ட் ஆல்சோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 6.5ல் இந்த கொஸ்டின் இருக்குப்பா, 4வது கொஸ்டின் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. 5.5ல் பிரிட்ஜ் சம் கேட்டிருக்காங்க. 6.7 ரிப்பீட் ஆகிருக்கு. 6.7 வந்திருக்கு, கட்டாயமாக போடுங்க. 6.7 கண்டிப்பாக பப்ளிக்கில் ஒன்று வரும். 7.8 ஒன்று வந்திருக்கு, மேக்ஸிமம் ஏரியா சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். 8.7 ரிப்பீட் ஆகிருப்பா, 8.7 இந்த வருஷம் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. 9.8மே இந்த வருஷம் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. 9.8ல் நீங்கள் நான் சொன்ன கொஸ்டின் எல்லாமே படிக்கணும். 10.6, 7, 10.5 படிச்சிங்கன்னா ஒன்று வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த கேஎஸ்எம் திரும்பவும் வந்திருக்கு பாருங்கள், ப்ராபபிலிட்டியில் 11.2ல் அந்த சம், அந்த கேஎஸ்எம் 6th சம்மு எக்ஸாம்பிள் 11.10. அதே மாதிரி ட்ரூத் டேபிளும் திரும்பவும் ரிப்பீட் ஆகிருக்கு 5 மார்க்கில். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் எதெல்லாம் 5 மார்க் வருது, எதெல்லாம் 3 மார்க் 2 மார்க் வருதுன்னு. இந்த கொஸ்டின் பேப்பரை நான் பிடிஎஃபாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பர் செட்டப் இருக்கும் அப்படின்னு. பெருசாக கொஸ்டின் பேப்பர் செட்டப் ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க. எல்லா சாப்டர்லேயுமே உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும், அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் இது வரும் அது வரும்னு நான் சொல்கிறதுக்காக சொல்லலை. இப்போ 4.5 அதில் தரவாயிரு, 7.1 தரவாயிரு, 7.2 தரவாயிரு, 7.8 தரவாயிரு. அதை விட்டுட்டு 5.5 தரவாயிரு, 5.2ல் அந்த இது தரவாயிரு, 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷன் தரவாயிரு, லாம்டா மியூ சம்மு, கெமிஸ்ட்ரி சம்மு, கேஎஸ்எம்லாம் தரவாயிரு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லாக தரவாயிரு, தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் 3.4, 3.5 தரவாயிரு. ஃபஸ்ட் வால்யூம் முடிஞ்சு. செகண்ட் வால்யூமில் 8.7 தரவாயிரு, 9.8 தரவாயிரு, 10.8, 10.5, 10.6, 7 தரவாயிரு தான் நல்லாயிருக்கும். 10.8 தரவாயிருங்க. அது 11th சாப்டர் ஃபுல்லாகவும் 12th சாப்டர் ஃபுல்லாகவும் தரவாக இருந்தாலும் மோஸ்ட்லி நீங்கள் கேரி பண்ணிடலாம் 95க்கு மேலே. ஸோ மோரோவர் இந்த வருஷம் ஈஸியாக தான் வரப்போகுது என்னுடைய கணிப்பு சொல்லுது. பார்க்கலாம், என் வாய முகூர்த்தம் பழிக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் வரும். உங்கள் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் எனக்கு அனுப்புங்க, அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். பட் ஆனால் இந்த வேலை தான் கொஸ்டின் பேப்பர் வருமானு கேட்டால் கிடையாது. எந்த வேலை வேணாலும் வரலாம். இந்த சாப்டரில் வரும்னு நான் சொல்லி காமிச்சேன். இந்த சாப்டரில் இதுதான் வரும்னு நான் சொல்லலை. இப்போ இந்த சம் தான் வரும்ல, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன வேணாலும் கேட்கலாம். பட் நாங்கள் அந்த 7 சாப்டர் கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 மார்க் 3 மார்க்கில் 6 எழுதிடலாம், நான் கேரண்டி கொடுக்குறேன். அண்ட் ப்ளஸ் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 2 மார்க் 3 மார்க்கில் எக்ஸ்ட்ரா சொன்ன விஷயங்களும் பண்ணுங்கள். 5 மார்க்கில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, வரியா அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டப் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வருஷம். நீங்கள் நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாம் எனக்கும் தெரியணும். அண்ட் இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மைண்ட் செட்டோடு படிங்க. சும்மா அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு நம்ம சொன்னதில் எதுவுமே விடாதீங்க. நான் இப்போ சொன்னதில் எதுவுமே விடாதீங்க. விட்டிங்கன்னா கட் ஆஃப் போயிடும். சரிங்களா? தேங்க்யூ.